ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, ஒரு வெப் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ற ஒரு ப்ராசஸ். அதாவது வெப்சைட் அதான் வெப்னு சொல்லுவோம். வெப்சைட்டை கிரியேட்டிங் ப்ராசஸ் இல்லை கிரியேட்டிங் ஆர் நம்ம டெவலப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றது ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டை பார்ப்போமா? நம்ம ஃப்ளிப்கார்ட்னு ஒரு வெப்சைட் போயிட்டேன். இந்த வெப்சைட்ல என்னென்ன இருக்கு? ஒரு லாகின் பேஜ் இருக்கு, சர்ச் பார் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அது ஐட்டம்ஸோட ரேட் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, அப்போ நான் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ ஒரு யூசர் ஒரு வெப்சைட் உள்ள போனோடனே என்னென்னலாம் ஒரு கண்ணில் பார்க்குறாரோ அதை எல்லாத்தையும் நம்ம வெப் டெவலப்மெண்ட்ல என்ன சொல்லுவோம்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஃப்ரண்ட் எண்ட். அதாவது ஒரு யூசர் ஒரு வெப்சைட்குள்ள வந்து அவர் என்னென்னலாம் பார்க்குறாரோ அந்த பார்க்குற எல்லாத்தையும் டெவலப் பண்றவங்கள ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் இல்லை அந்த விஷயத்த ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம ஒரு டேட்டாலாம் அனுப்புறதுக்கு பேக் எண்டுன்னு ஒன்று இருக்கும். பேக் எண்ட். இந்த பேக் எண்ட் என்னன்னா இது வந்து யூசரால பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து பேக் எண்ட், அந்த வெப்சைட்டுக்கு பேக்ல ரன் ஆகிற ஒரு ப்ராசஸ் பேக் எண்ட். இந்த பேக் எண்டுக்கு நடுவில் நம்ம கனெக்ஷனுக்கு யூஸ் பண்றது தான் ஒரு மிடில் வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிடில் வேர். ஓகே, இப்ப இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல யூசர் கிளிக் பண்றத நம்மளுக்கு மிடில் வேர் போயிட்டு அந்த மிடில் வேர் பேக் எண்ட்ல போயிட்டு அது ஒரு டேட்டாவை எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு டேட்டாவை எடுக்கணும். அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துல அந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுவோமா? ஒரு டேட்டாவெல்லாம் ஸ்டோரேஜ் ஒரு இடத்துல பண்ணணும். ஓகே, அந்த ஸ்டோரேஜ் பண்ணதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா பேஸ். டேட்டா பேஸ். ஓகே, அதாவது ஒரு யூசர் ஃப்ரண்ட் எண்ட்ல அவர் பார்க்கறத கிளிக் பண்ணி அது மிடில் வேர் மூலியமா கனெக்ட் ஆகி பேக் எண்டுக்கு போயிட்டு அந்த பேக் எண்ட்லேருந்து அந்த டேட்டா பேஸுக்கு போய் அந்த டேட்டாவை எடுத்துட்டு திருப்பி பேக் எண்டுக்கு வந்து அந்த பேக் எண்ட்லேருந்து மிடில் வேர் வந்து இங்கிட்டு நம்மளுக்கு வந்து அது விசிபிள் ஆகும். இப்போ அதாவது இப்போ நான் வந்து அதே சைட் போகிறேன். இப்போ எனக்கு இந்த ஃபோனை பார்க்கணும். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா அது எனக்கு அது மிடில் வேருக்கு போய் பேக் எண்டுக்கு போய் அங்கேருந்து எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த இமேஜ் வரணும், இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வரணும், இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வரணும், இந்த ஆப்ஷன்ஸ் வரணும், இந்த பட்டன் வரணும், எல்லா டேட்டாஸையும் அங்கேருந்து ஃபெச் ஆகி திருப்பி எனக்கு பேக் எண்டுக்கு வந்து அதாவது மிடில் வேர் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் எனக்கு யூசர்கிட்ட வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்டு நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி யூசர் பார்க்கறதெல்லாம் கிரியேட் பண்ணதான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட். அப்படி அந்த ஃப்ரண்ட் எண்டை எப்படி கிரியேட் பண்ணணும்? ஃப்ரண்ட் எண்டை எப்படி கிரியேட் பண்ணணும்? ஓகே, ஃப்ரண்ட் எண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்கு. மோஸ்ட்டாக வந்து நம்ம ஹெச்டிஎம்எல். ஹெச்டிஎம்எல் தான் வந்து ஒரு பேசிக். அதாவது ஒரு வெப்சைட்னாலே நம்ம ஹெச்டிஎம்எல் படிச்சிருவோம். ஓகே, அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ். இப்போ ஹெச்டிஎம்எல் எதுக்குன்னா வெப்சைட்டு கிரியேட் பண்ண டேட்டாக்கு அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணதுக்கு ஸ்டைலிங் பண்ண நம்ம சிஎஸ்எஸ். ஓகே, அது கூட பூட் ஸ்டாப்னு ஒன்று இருக்கு. பூட் ஸ்டாப்பும் எதுக்குன்னா அது சிஎஸ்எஸ் மாதிரியே தான். அது ஒரு சிஎஸ்எஸோட ஒரு ஷார்ட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ அதுவும் நம்மளோட பேஜை ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். சிஆர்ஐபிடி. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு யூசர் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாரு. அதாவது இப்போ ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, இது வந்து சப்மிட் பட்டன். சப்மிட். இப்போ அந்த யூசர் இந்த சப்மிட் பண்ணா அதாவது கிளிக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜஸ். பேசிக்கா இதான் யூஸ் பண்ணும். ஓகே, அடுத்து மிடில் வேர். மிடில் வேர்ல வந்து நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம். ஏபிஐ. ஓகே, இது ஏபிஐனா ஒரு அப்ளிகேஷனோட ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்.
அதாவது ஒரு ப்ரோக்ராமோட அப்ளிகேஷனோட ப்ரோக்ராமிங்கோட இன்டர்ஃபேஸ் தான் நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், அதாவது இங்க ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோமா, அதே ஜாவாஸ்கிரிப்டை வச்சு தான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் எண்ட்லையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே இன்னொன்று ஒன்று இருக்குது ரியாக்ட், அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஃபேஸ்புக் பில்ட் பண்ணலாம். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம ஜாவா யூஸ் பண்ணால் அது ஜாவா ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வெப் டிசைனர் இந்த ஃப்ரண்ட் எண்ட், மிடில் வேர், பேக் எண்ட், டேட்டாபேஸ் இது தனித்தனியாக நம்ம சொல்லி டெவலப் பண்ணுறவங்கள வெப் டெவலப்பர் சொல்லுவோம். அதே எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ணால் அவனை வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்ம ஜாவாவில் பண்ணால் ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தானில் பண்ணால் பைத்தானு, சிஹேஸில் பண்ணால் சிஹேஸ், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது பேக்எண்ட். பேக்எண்ட் இங்கே பேக்எண்டில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம்? ஃப்ரண்ட் எண்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், மிடில் வேருக்கு எக்ஸ்பிரஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், இங்கே வந்து நோடு ஜாவா ஸ்கிரிப்ட், நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆறு நம்ம வெறும் ஜாவாவும் யூஸ் பண்ணுவோம் பேக் எண்ட் டெவலப் பண்ண. நம்ம மிடில் வேர்லேயே வந்து ஸ்ப்ரிங்னு ஒரு கான்செப்டும் இருக்கு, நம்ம ஸ்ப்ரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது பேக் எண்ட்ல நோட் ஜேஎஸ், ஜாவா இது வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாஸை யூஸ் ஃபெச் அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னா எதுக்குன்னா நம்ம எல்லா டேட்டாவையும் ஒரு இடத்துல ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க நம்ம இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் ரெண்டு இருக்கு, எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்கு, நோ எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்கு. எஸ்கியூஎல்னா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நோ எஸ்கியூஎல்ல அந்த கமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கமெண்ட்ஸ். இப்போ எஸ்கியூஎல்ல வந்து பாப்புலராக நம்ம மை எஸ்கியூஎல் யூஸ் பண்ணியிருக்கோம். நோ எஸ்கியூஎல்ல மோங்கோடிபி, ஓகே மோங்கோஸ் டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃப்ரண்ட் எண்டில் இது, மிடில் வேரில் இது, பேக் எண்டில் இது, டேட்டாபேஸில் இது. ஸோ அப்கமிங் வீடியோஸும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் எண்டில் ஹெச்டிஎம்எல்னா என்ன, சிஎஸ்எஸ்னா என்ன, பூட் ஸ்டாப்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு ஒன்றையும் ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மற்றதெல்லாம் டேட்டாபேஸு, பேக் எண்டு, மிடில் வேர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோஸ்னால் நம்ம ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணி சிஎஸ்எஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப் முடிச்சுட்டு ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.